ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஊழியங்கள் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் உங்கள் நாட்கள் ஒழிவதில்லை, உங்கள் ஜீவன் பிரிவதில்லை, சுவாசம் ஒழிவதில்லை. ஆமென், 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 ஆமென். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக படிங்க. தேவன் வச்சிருக்கிற திட்டம் ஒவ்வொருத்தையும் லைஃப்பில் நிறைவேறதுக்கு இடையில பெரிய பெரிய அரக்கைங்கெல்லாம் வராங்க. ஆனால் அத்தனை பேரை அனாவசியமாக தூக்கி எறிகிறார் தேவன். உங்கள் லைஃப்பில் இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நினச்சிருக்காரோ அதுதான் அதை தேவன் செஞ்சு முடிப்பார். ஆமென், ஆமென். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், போன மாதம் சொன்னோம் பார்த்தீங்களா, யோபுட்ட சொன்னான், என்னையா அவன் பிள்ளைலாம் போச்சாமே. ஆமாம், பிள்ளை செத்து போச்சு. ஆட்டுக்குட்டிலாம் செத்து போச்சாமே. ஆமாம், மாடெல்லாம் செத்து போச்சாமே. ஆமாம், ஒட்டகம் செத்து போச்சாமே. ஆமாம், அப்புறம் என்னடா எல்லாம் செத்து போச்சுடா, என் மீட்பர் உயிரோடு இருக்காரா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? எல்லாம் உயிரோடு எந்திரிக்க போகுது. எல்லாம் 2 மடங்கா கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதங்கள் எல்லாம் 2 மடங்கா கொடுத்தாராம். ஒருத்தர்கிட்ட ஒய்ஃபே நான் ஆசீர்வாதம்ன்றேன், இப்போ திரும்ப திரும்ப நீ ஒய்ஃபே 2 மடங்குன்ற ஆசீர்வாதத்தை தான் 2ஆக பிரிக்க முடியும், கொடுக்க முடியும் அப்படின்னு. அன்புக்குரியவர்களே, ஆகவே கர்த்தருடைய ஆவியான உங்களை பார்த்து நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆகவே நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. உங்கள் லைஃப் கிட்னியோட பேஸ் பண்ணி கிடையாது. ஆமென். உங்கள் லைஃப் ஹார்ட்டோட பேஸ் பண்ணி கிடையாது. உங்கள் லைஃபு லிவரோட லங்ஸோட பேஸ் பண்ணி கிடையாது. உங்கள் லைஃப் ஊழியத்தோட பேஸ் பண்ணி. ஊழியத்தோட திட்டம்னா உங்களோட உண்மையான ஹார்ட் பீட்டு. அந்த திட்டம் இன்னும் நிறைவேறலை அப்படின்னா, அதை நிறைவேற 10 வருஷம் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா 10 வருஷம் உங்கள் உயிருக்கு கேரண்டி. ஏனென்றால் எலியாவுடைய உசுரை பற்றி எலியா பேசினப்ப தேவன் ஊழியத்தை பற்றி பேசுகிறார். ஐயா, நான் உசுரை பற்றி பேசுகிறேன், ஊழியத்தை பற்றி பேசுகிறேன். டே, ஊழியம் தாண்டா அவனுக்கு உசுறு. ஊழியம் முடியாமல் உசுறு முடியாது. இதை ஒரு 10 தடவை சொல்லுங்கள், இது ஒரு 4 தடவை சொல்லுங்கள். காலையில் 4 தடவை, மதியம் 4 தடவை, நைட்டு 4 தடவை சொல்லுங்கள். 10 நாளைக்குள்ளே உங்கள் சரீரத்தில் இயங்காத பாகங்கள் இயங்க ஆரம்பிக்கணும் சொல்லுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி 4 தடவை இந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கணும். சாப்பாட்டுக்கு அப்புறம் 4 தடவை. என் ஊழியம் நிறைவேற வரைக்கும் உயிர் போகாது. மதியம் 4 தடவை, நைட்டு 4 தடவை. ஆமாம், பேசுகிறீங்க 4 தடவை சொல்லிடுங்க. அந்தி சந்தி மதிய வேலையில் கூட சொல்லுங்கள். ஒரு 10 நாளைக்குள்ளே பாருங்கள், உங்கள் பாடி எனர்ஜெட்டிக்காக மாறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுகரை எத்தனை பேர்த்த கன்ஃபஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு 500 பேர்த்தையா சொல்லியிருக்க மாட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இல்லைங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஜீனி கம்மியாக போடுப்பா, இப்படியே சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு 1000க்கு மேலே சொல்லியிருப்பேன். சுகர் மாத்திரை எங்கே வச்சா இப்படி எவ்வளோ தடவை சொல்லியிருக்கீங்க. ஏன் இதை ஒரு நாளைக்கு ஒரு 12 தடவை சொன்னால் என்ன? முன்னாங்க 12னா கிங்டம் அப்படின்னு அர்த்தம். 12 டைம் சொன்னால் என்ன? சொல்லுங்களேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே, ஆமாம் கர்த்தாவே நீர் எனக்கு சொன்னது நிறைவேறும் வரைக்கும். சில நேரம் சில விஷயங்களை நான் செய்வேன், ஏன் செய்வேன்னு தெரியாது. அது பார்த்தா ஒரு தீர்க்கதரிசனம் அழைப்பார். ஒரு நாள் எஸ்தரை பற்றி திடீர்னு நான் எடுத்துகிட்டு வந்த செய்தி வேறு, எஸ்தரை பற்றி பேச சொல்கிறார். எஸ்தரை பற்றி பேச காட்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னு பேச சொல்கிறார். ட்விஸ்ட் பண்ணதை பற்றி நான் பாட்டுக்கு கடவுள் எப்படி ஒரே நாள் ஆமானோட தூக்கு மரத்தை மாற்றினார் வச்சார்னு பேசி, உன் வாழ்க்கையில் எதிரிகள் போட்ட திட்டத்தெல்லாம் தூக்கி விட்டுருவாரா, அவன் எட்டுனக்குள்ளில் அவனே ஒழுவான், நீ நல்லா இருப்பான்னு பேசி முடிச்சுட்டு போயிட்டேன். எதுக்கு பேசுனேன்னு தெரில. வீட்டுக்கு போன ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் இன்னைக்கு பூரிம் பண்டிகை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். ஒருத்தர் நான் பேசினப்ப அப்போ எனக்கு தெரியாது அது பண்டிகைன்னு. இஸ்ரேவேலில் இருக்கிற அந்த பூரிம் பண்டிகைன்னு என்னன்னு கேட்குறீங்களா? அதை வேற சொல்ல வேண்டியது இருக்கீங்களா நீங்கள்? அந்த போகி பண்டிகை தெரியும், பூரி பண்டிகை தெரியாண்டார், பூரி சுடுற பண்டிகைன்றான். அதாவது எஸ்தர் காலத்தில் இஸ்ரேவேலரை கொல்லணும்னு அவங்க நினச்சாங்கல்ல, அதே நாளில் எதிரிகள் எல்லாம் செத்தாங்க. அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடினாங்க. அந்த பண்டிகை அன்றைக்கி எனக்கு தெரியாமலே பேசியிருக்கிறேன். அப்படின்னா சில விஷயங்களை தீர்க்க தரிசனமாக பேசுவோம். போன மாதம் மார்ச் மாதம் நினைக்கிறேன் 14ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட குழு உட்காந்து பேசுது, அடுத்த வருஷம் மார்ச் 14க்குள்ளே இந்த ஊழியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னா. எனக்கு இன்றைக்கி 14 பாடிக்கிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது. நீங்கள் வேணாலும் பாருங்கள். ஆமாம் அப்படின்னு மிக முக்கியமாக இங்கே இருந்த தலைவர்கள் செல்ல பேசியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்கிறேன்.
என் நாட்கள் முடிவதில்லை. இந்த ஏப்ரல் 14 இல்லை, அந்த மார்ச் 14 இல்லை, இன்னும் 100 மார்ச் 14 வந்தாலும் என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே உம்மையே. ஏன் சார்? ஏன்? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலா அன்பு வைத்து. பிள்ளை நிறைய பெத்து போடுற ஆட்கள் பிறந்ததான் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் பிள்ளைக்கா தவம் இருக்கிறவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறாங்க. புரியுதா? அப்படின்னா கனவு காணுவாங்க பாருங்க, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னா. பைபிளில் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்ச பிள்ளைலாம் ரொம்ப ப்ரெசியஸான பிள்ளைன்னு அர்த்தம். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக என்ற கர்த்தர் சொன்னார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், உனக்கு யோவான் என்று பேரிடுவாயின்னு சொன்னார். அப்போ என் மனைவி கன்சீவே ஆகலை 3 வருஷம் 4 வருஷம் குழந்தையே இல்லை, வாய்ப்பே இல்லை. எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, இதுக்கு தான் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுன்றது அப்படின்றாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எண்ணி 14 நாள், இன்னையிலேருந்து 14 டேஸுக்குள்ளே சிவில் கன்சீவ் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் யோவான். காலையில் போய் டக்குன்னு எந்திரிச்சு சொல்கிறேன், இது ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். 14வது நாள் ஒரு ப்ராஃபிட் 14 நாள் ரிசல்ட் இருக்கும்னார். அவர் சொன்ன மாதிரி ரிசல்ட் இருந்துச்சு. ஏன்ட்டு கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னார். அதே மாதிரி 14ஆம் நாள் கன்சீவ் ஆன கன்ஃபார்ம் ஆச்சு. அடுத்த வருஷம் கரெக்டாக அந்த 10 மாதத்தில் யோவான் பிறந்தான். பிறந்தவுடனே யோவான்னே உன்னை டாக்டர் கேட்டேன், அதுக்குள்ளே பேர் வச்சிட்டிங்களா அப்படின்னு. பேர் இப்போ வைக்கல, பேர் நான் அப்பயே வச்சிட்டேன். ஏன்னா அவன் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், அடுத்து க்ளோரி அப்படின்னு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ப்ராஃபட் சொன்னார், அடுத்து உங்களுக்கு பிறக்கப்படுற பிள்ளைய போய் க்ளோரி அப்படின்றார். வாட் க்ளோரி? உன் மகிமை எனக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்குறேன், உன் மகிமை வந்தது இந்த வருஷம். நீ எதெல்லாம் நீ கனவு கண்டீங்களோ அந்த பிள்ளைகள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறீங்க. சாலமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சாங்க. இந்த குழந்தைய எல்லாம் காத்திருப்பாங்களா, அவங்களாம் பேர் வச்சுட்டு காத்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சுட்டாராம். ஏன்னா நீங்கள் பிறக்கிற நாளை காத்துக்கிட்டே இருந்தாராம். ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன் நான். ஆமென். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பே. அதனால் தாயின் கர்ப்பத்தில் பிறக்க மேடம் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோலாம் உங்கள் நாட்கள்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், உங்கள் ஊழியெல்லாம் முடிஞ்சிடாது. ஆமான்னு சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். அப்போலாம் ஒரு ஊழியம்லாம் முடிஞ்சிடாது. சார் எல்லாம் ரைட்டு சார், எல்லாம் கரெக்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருந்தால் எல்லாம் ரைட்டு. நம்ம எதாச்சும் தப்பாக முடிவெடுத்து தப்பானதை செஞ்சிட்டோம்னா, தவறி விழுந்துட்டோம்னா திரும்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிப்பாரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைப்பாரே. சொல்லுங்க, எத்தனை முறை இடறினாலும். ஏன் அந்த ஏரியால கொஞ்சம் பாடலாமே. கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்து. அப்ப என் நாட்கள் முடிவது ரம்பம் பம் 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 ரம்பம் பம் பம் பம். Dag 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 back 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 back. Hey, உம்மை ஆராதி பாடிக்கிட்டே இருங்க. சகர பர 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 சகரி பர பரி பர பரி பர பரி பர ரீகே மேலே ஹாங்குன மர மரியந்தர பர 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 பர. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை,
என் சுவாசம் ஒழிவதில்லை. பாருங்களேன், சில நேரம் நீங்கள் வந்து ப்ரூஃப்ஸை வெளியே எடுப்பீங்களே அதை காட்டுறதுக்கு, அப்போ திருடியும் போயிடுவாங்க, இப்போ ஓடிடுவாங்க பாருங்கள். அதாவது எப்படி நான் எப்படி சொல்கிறது வந்து, இப்போ ஒருத்தர் வந்து பாருங்கள் வந்து, சார் வந்து எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க சார், நான் ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்துட்டேன், வந்து பழனியிலேருந்து வந்தேன், 100 ரூபா தாங்க சார் அப்படி. அவன் 100 ரூபாய் வாங்க தாங்க சார், அந்த ஏரியாக்குள்ளேயே ஒரு 15 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், நமக்கு தெரில. உடனே நான் பழனிக்கு போகிறேன், 100 ரூபா போதுமாடா உனக்கு, பஸ்ஸுக்கே கரெக்டாக இருக்குமே. அப்போ ஒன்று செய்வோம், நான் வா உனக்கு ஒரு இட்லி வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு பழனிக்கு டிக்கெட் எடுத்து வந்துடுறேன், நீ நேராக போயிருந்தேன். ஆனால் அவன் வந்து இந்த காசை வாங்கி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். பழனிக்கு டிக்கெட் எடுத்து யார் பழனிக்கு போகிறது, இல்லை நீ தான் போகணும்னு நான் சொன்னால் நீ நம்பிடுறா. இதெல்லாம் மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் அவனுக்கு. ஒன்று நான் சொல்கிறேன் பழனிக்கு டிக்கெட், கண்டக்டர் அந்த பழனி பஸ்ஸுக்கு கண்டக்டர்ன்றேன், திரும்பி பார்க்குறேன் ஆளை காணோம். ஏன்னா டிக்கெட் எடுத்து கொடுத்து விட்டால் பழனியிலே வந்து இறக்கி விட்டாலும் இறக்கி விட்டுருவான் போராடான்னு போயிட்டான். அந்த ப்ரூஃபை பார்த்த உடனே திருடங்க ஓடிடுவாங்க. எதுக்கு இப்போ சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த லைட்டுக்குள்ளே வந்துட்டீங்களே, என் ஊழியம் முடிகிற வரைக்கும் என் நாட்கள் முடிவதில்லை. நீங்கள் பாடும்போது பிசாசு பார்ப்பான், இவன் தெளிவாயிட்டான்னு சொல்லி உங்கள் கிட்னிலேருந்து அவன் வெளியேறான், உங்கள் லங்ஸ்லேருந்து வெளியேறிடுவான், உங்கள் சரீரத்துலேருந்து வெளியேறிடுவான், உங்கள் சுகர்லேருந்து வெளியேறிடுவான், உங்கள் மைண்ட்லேருந்து வெளியேறிடுவான். நிறையா பேருக்கு ஒரு கெட்ட குணம், என்ன குணம்னா, நம்ம என்ன சொன்னோமோ சார் பிசாசு அதுக்கு எதிராகவே வேலை பார்ப்பான் சார். நீங்கள் சாக மாட்டேன்னு சொன்னால் செத்துருவீங்க சார். அப்படியா, அப்போ நீ செத்துருவேன்னு சொல்லி சாகாமல் இருக்கேன்னு பார்ப்போம். அப்பவும் செத்துருவேன் சார், அதான் ஒரே முடிவில் இருக்குல்ல சாகணும்னு. அப்புறம் என்ன சார், நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்னா வியாதியை கொடுத்துருவான் சார். அப்படிங்களா சார், அப்போ நீ பணக்காரவனே ஏழையாயிருவீங்க சார். அப்படிங்களா சார், இது எந்த புத்தகத்தில் இருக்குது எனக்கு புரியல. தள்ளுமடி ஆகமத்தில் இருக்கா வந்து இல்லை, அந்த இவங்க வந்து யாருன்னா வந்து வெளிப்பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம், இவங்க மகா பரிசுத்தத்தை தாண்டி போகிற பரிசுத்தம், பின்னாடி குப்பமேட்டுக்கு போகிறீங்க அந்த மாதிரி குரூப்பு. இப்படி எதுலேயுமே இல்லை பைபிளில். நீ பேசினேக்கெலாம் எதிராக நடக்கும் எங்கேயுமே இல்லை பாருங்கள். ஆனால் இவன் சொல்கிறான் நீ சாக மாட்டேன்னு சொன்னால் செத்துருவ, வியாதி வராதுன்னு சொன்னால் வியாதி வந்துடும். அடப்பாவி நீ இப்படி சொல்கிற, ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, அவனவன் வாயின் பலனால். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ என்ன எதுக்கு தெரியுமா, இந்த பாசிட்டிவாலாம் பேசுனா உனக்கு பாசிட்டிவாக நடந்துரும்னு உனக்கு தெரியும், அதனால் ஒரு பயமுறுத்துறான். நீ பேசுன உனக்கு எதிராக நடந்துடும், பேசுன எதிராக உன்னை என்ன செஞ்சுனா அப்படியே டம்மி ஆயிடுறான். எதுக்குடா பேசிக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு, எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டிட்டு உன்னை அடைக்கிட்டானா வாய அடைச்சிட்டானா சப்புன்னு, எது அந்த மாவிளக்கு மாவை வச்சு ஒரே பூசின மாதிரி. இப்போ நீ என்ன செஞ்சுட்ட, நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் இப்படி ஒரு புது வெளிப்பாடு வந்துருச்சு உனக்கு. என்ன வெளிப்பாடு, நீ எதை கேட்குறியோ, நீ ஜீவனை கேட்டால் மரணம் வரும், நீ ஆரோக்கியத்தை கேட்டால் வியாதி வரும். பரவாயில்லையப்பா, நீ புது பைபிள் எழுதுறாங்க போல. ஆனால் இயேசு நாள் சொல்கிறாரு, உங்களில் யாராகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? சொல்லுங்க, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? சாகாமே கேட்டால் சாவை கொடுப்பானா? பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லத பேசு, ஜீவன், ஆரோக்கியம், சாகாமை, ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு. கமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நல்லா நல்லா receive it. Thank you Lord. அவனவன் வாயின் பலனால் அவனவன் எதிர்காலம் அமையும். பைபிள் சொல்லுது, சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அவன் மீது இருந்த கயிறுகள் எல்லாம் அப்படியே வந்து புதுசா செஞ்ச கயிறு அதுல கட்டி இருக்கிறான். இத்து போன கயிறு இல்லை, அது எத்தனை பேர் சேர்ந்து முறுக்கு வாங்கி பார்த்தீங்க. அந்த கயிறு கப்பலே இழுத்து கட்டிடுவாங்க சார். அந்த கயிறில் தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா கப்பல்கள் எல்லாம் அந்த கயிறில் பெரிய பெரிய கப்பல்களே கட்டியிருப்பாங்க. அப்படி கயிறை வச்சு கட்டியிருக்கிறாங்களாம். இப்படி தான் உங்களுக்கு வியாதியெல்லாம், சில வியாதியை வந்து பெரிய கயிறு மாதிரி, சில மைண்ட்லேருந்து சில எண்ணங்கள் எல்லாம் கயிறு மாதிரி கட்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இறங்கின உடனே அப்படி நெருப்புப்பட்ட சணல் மாதிரி சக்கு சக்க 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 சக்குன்னு அவுந்து சாயலாம்.
உங்களுடைய சரீரங்களை கட்டி இருக்கிற கயிறுகள் இப்பொழுது நீங்கள் பாடல்களை பாடும்போது, நீங்கள் ஆவியிலே நிரம்பும் போது, அந்நிய பாஷையிலே பேசும்போது, உங்கள் சரீரங்களில் இருக்கிற அத்தனை வியாதி என்கிற கயிறுகள், சோர்வு என்கிற கயிறுகள், எதிர்மறை எண்ணங்கள் என்கிற கயிறுகள், தோல்வி என்கிற கயிறு, கெட்ட பெயர் என்கிற கயிறு அத்தனையும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி come on, receive your anointing, 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 receive அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, அந்நிய பாஷை. உங்கள் சரீரங்களில் கட்டி இருக்கிற கயிறுகள் இயேசுவின் நாமத்தில் சணல், நெருப்புப்பட்ட சணல் போல அறுக்கப்படுது. நெருப்புப்பட்ட சணல் போல, நெருப்புப்பட்ட சணல் போல, நெருப்புப்பட்ட சணல் போல. எஸ் 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 கரங்களை தட்டி அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். உங்கள் சரீரத்தின் கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம், சிம்சோன் மீது இறங்கின அபிஷேகம், அவனுடைய சரீரத்தின் கயிறுகளை அறுத்த அபிஷேகம் உங்கள் சரீரத்தில் இறங்குகிறது. அந்த அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிற வியாதிகள், சுகர் என்கிற கயிறு, ஹார்ட் ஃபெயிலியர் என்கிற கயிறு, எதிர்மறை எண்ணங்கள் என்கிற கயிறு அத்தனை அறுக்கப்படுகிறது. அக்னியினால், அக்னி நாவுகள் உங்கள் மீது இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அக்னி நாவு உங்கள் மீது இறங்குகிறது. receive your fire, 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 receive your fire. Yes, yes, receive your fire, receive your fire, brother and sister, receive your fire. Yes, yes. சரீரத்தில் எந்த கயிறு இருக்க முடியாது. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே 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 ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நிறைய பேர் உங்கள் பாஸ்டர்ஸ் மீட்லாம் அற்புதம் நடக்குதா, அடையாளம் நடக்குதான்னு நாங்கள் வந்து பாரு, 2:30 வரைக்கும் அசையாமல் உட்காந்துருக்கோம். அதான் பெரிய அற்புதம். அதுவும் பாஸ்டர்ஸ் மீட்டில் வந்து ஒரு தடவை டிஜே ராக் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வந்து கொரியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர், அவருடைய ஏஷியன் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் என்னிடத்துல பேசும்போது, தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங் போடுறத பற்றி பிளான் பண்ணப்போ மதுரையில் நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். ஒரு 450 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ அதில் ஒரு செஷன் நான் எடுத்தேன், இன்னொரு செஷன் அவர் எடுத்தார். அவங்க வந்து அந்த மீட்டிங்கான செலவினங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ வந்து அதுக்கான செலவு ஒரு 5 பாஸ்டர்ஸ்ட்டை கொடுத்தாங்க மதுரையில். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. எவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லுங்கன்னு. ஒருத்தர் 7.5 லட்சம் போட்டிருந்தார், ஒருத்தர் 11 லட்சம் போட்டிருந்தார், ஒருத்தர் 9 லட்சம் போட்டிருந்தார். நான் உட்காந்து எப்படி கணக்கு பண்ணாலும் 1.5 லட்சத்துக்கு மேலே செலவு வரமாட்டேன்து, செலவழிக்க வாய்ப்பே இல்லை. அப்போ தமிழ்நாடு கோஆர்டினேட்டரு நம்ம ஸ்டூடெண்ட் இங்கே இருந்தேன். நான் சொன்னேன், அண்ணே எவ்வளோ நீ எழுதி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். 1.5 லட்ச ரூபா போட்டிருக்கேன்பாண்ணே. இன்னைக்கு சாப்பாடு சேர்த்தாச்சு, அப்புறம் கிஃப்ட்டும் சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்த்தா 1.5லேருந்து 1.60 தான் வருது. என்னண்ணே சொல்கிறீங்க, இதான் என் ஒரிஜினல் ரேட்டு அப்படின்னு. என்ன எல்லாம் 8 லட்சம் 12 லட்சம் போட்டிருக்காங்கண்ணே, நீங்கள் எதோ பார்த்து போடுங்க அப்படின்னா. பார்த்து போடுறதுக்கு காய்கறி வியாபாரம் கிடையாதா? 10 காசு கூட போனாலும் நான் உண்மை இல்லாதவன் ஆயிடுவேன். அன்னைக்கு உனக்கு நான் லீடரு, இன்றைக்கி நீ லீஜர் ஆக்டை போயிட்ட, இன்றைக்கி நான் தான் உனக்கு லீடரு. அதனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டான், தப்பு பண்ண மாட்டான். அவன் எப்படி தப்பு பண்ணாதவனாக இருப்பானோ அப்படியே தான் இருப்பான். அதனால் போட்டு கொடுத்துட்டேன், எழுதி கொடுத்துருப்பான்ட்டு. அவனுக்கு சரிங்கன்னே ஒரு எக்ஸ்ட்ரா டே, நான் மாதம் நான் செலவழித்து நடத்துகிறேன், ஒருத்தர் இன்னொருத்தர் நடத்துகிறேன்றான் செலவழித்து. அவன்கிட்ட உண்மையான கணக்கை கொடுக்குற விட்டுட்டு நீ இல்லை, அவங்களாம் பெரிய பாஸ்டர்ஸு அதான் பெருசாக போட்டிருக்காங்க, நம்ம சின்ன பாஸ்டர் சிறுசாக போடுவோம் கொடுன்ட்டேன். கொடுத்த உடனே அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மிரண்டுட்டாங்க. இந்த மதுரைக்குள்ளே இப்படி மிகப்பெரிய ஒருத்தன் 7.5 போட்டிருக்கேன், ஒருத்தன் 12, ஒருத்தன் 15, ஒருத்தர் எல்லாம் பெரிய ஆட்கள் 3 பேர். ஆமாம், யார் அந்த 3 பேர்னு கேட்காதீங்க. 4வது நான்.
கடைசியில் பார்த்துட்டு கோஆர்டினேட்டர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த தம்பிகிட்டே கொடுத்துருங்க அப்படின்ட்டார். அவர் யங்ஸ்டர் கொடுங்கன்னொன்னே எனக்கு வந்துருச்சு. சரி மீட்டிங்க்கு வேலையெல்லாம் ஸ்டார்ட் அப்படின்னும் போது திரும்ப ஃபோன் வருது. என்னென்னா எனக்கு கையில் கொடுத்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபோன் பண்ணி, என்ன சார் சின்ன பசங்கிட்ட போய் கொடுத்துருக்குறீங்க? இல்லை அவர் தான் கரெக்டாக கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன ரூபா தானே விஷயம், நீங்கள் எவ்வளோ ஒன்றரை அது ரூபாயே தர வேண்டாம், காசே தர வேணாம் சார், எனக்கு நாங்கள் ஃப்ரீயாக நடத்துகிறோன்ட்டான். ஏன்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. நாங்கள்லாம் பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல அமர், அக்பர், ஆண்டனி, சங்கர், சலீம், சைமன்லாம் இருக்கிறோம். நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு தர்றதையும் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன்னொன்னே திரும்ப அவங்களுக்கு சோதனை ஆகிப்போச்சு. என்னடா வந்து சரி அப்போ அங்கே கொடுத்துருவோம். ஸோ ஃபைனலி இட் இஸ் கிவன் டு சம்படி எல்ஸ், வேறு ஆள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், மணி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது பணத்தில் ஃபினான்ஸில் நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேசுகிறேன். நம்ம பணத்தில் உண்மையாக இல்லாட்டி பணம் நம்ம கைக்கு என்ன செய்யாது, வரும் ஆனால் வராது. ஏன்னா கிரேஸில் வந்து வராதுன்னு நம்ம பேசக்கூடாது, இல்லை வரும், நீங்கள் எதிர்பார்த்தாலும் வராது. உடனே ஃப்ரீயாக பண்ணி தரேன்ட்டான். என்கிட்ட வந்து சார் அப்போ ஃப்ரீயாக நாங்கள் இங்கே என்ன ஏலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அங்கேயே கொடுத்துருப்பான்ட்டு நான். அப்போ உடனே அவங்ககிட்ட கொடுத்துடலாமா இல்லை என்கிட்ட கொடுக்கலாமான்னு என் மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் அவங்களுக்கு இருக்குது. அதனால் கொடுத்துடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது லீஜராக்டே கொண்டு போயிட்டாங்க மேட்ரை. ஐயா ஜோம் பண்ணி வந்து சொல்லட்டும். அவர் ஜோம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீயாக பண்ணித்தரேன்லாம் இப்போ சொல்கிறாங்களே அவங்க யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, கர்த்தர் சொல்கிறார் அந்த பையன்கிட்ட தான் கொடுக்கணுன்றாருன்ட்டார். லீஜராக்கே சொல்லிட்டாருன்னொன்னே ஒன்றுமே செய்ய முடியல. திரும்ப என்கிட்ட கொடுத்தாங்க. திரும்ப நம்ம ஏரியா ரவுடியெல்லாம் கிளம்புன மாதிரி வந்து என்ன நாங்கள் தலை சொல்லிருச்சு, நீ யாரும் தடுக்காதீங்க, அவர் தான் நடத்துவாருன்ட்டேன். சரின்ட்டு சொல்லிவிட்டு லீஜராக் சொன்னாராம், நமக்கும் அந்த ஊழியத்தோடு ஒரு உறவு இருக்குது, அந்த உறவை கர்த்தர் வந்து என்ன செய்வார், கன்ஃபார்ம் பண்ணுவார். லீஜராக்கோட சர்ச்சில் ஒரு பெரிய ரெயின்போ இருக்கும் மேலே. அந்த ரெயின்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உடன்படிக்கை, கடவுள் அவங்களுக்கு பண்ண உடன்படிக்கை. ரெயின்போ வந்து எப்பெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தெரியுதோ அன்னைக்கு அவங்கள சந்திக்கிற நபர்கள் எல்லாம் டிவைன் கனெக்ஷன், கடவுள் அவங்கள இவங்களோட தொடர்பு கொள்ள சொல்கிறாருன்னு அர்த்தமா. அப்போ லீஜராக் சொல்கிறாரு, இவர்கிட்ட கொடுத்துருங்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை, மதுரை ப்ராஜெக்டை கொடுங்கன்னு. சரின்னு நான் தான் நடத்துகிறேன். எங்கள் அப்பா சொல்லார், ஊரில் இருக்கேன் வயிற்றுச்சலெல்லாம் நீ வாங்கி தானே. அன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 450-500 பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான், அதனால் ஈஸியாகிடுச்சு. ஒரு பெரிய மஹால் தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த கோஆர்டினேட்டர்ஸ்லாம் வர்றான், என் காரில் 5 கார் வருது. அதில் இறங்கி அந்த ஏஷியன் கோஆர்டினேட்டர், அவன் ஒரு கொரியன், அவன் கூட ஒரு 5 பேர் கொரியன்னு சொன்னான். வந்து நான் வெல்கம் பண்ணுறதுக்கு வாசலில் நிற்கிறேன். நேராக வந்தவன் உள்ளே நுழையலை. டக்குன்னு மஹாலை பார்த்துட்டு டக்குன்னு கேமரான்றான். கேமரா எடுத்து அடிக்கிறான் என் மஹாலை. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா அந்த மஹாலை பார்த்ததே இல்லையாடா, என்னடான்னு கீழே வந்து பார்த்தா மஹாலுக்கு மேலே ஒரு ரெயின்போ அப்படியே நிற்கிது. மே மாதம் மழையே இல்லை, உச்சி வெயில்.